2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு செல்வி ஜெயலலிதா பேசிய காட்சியை தற்போது பார்க்கலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாக பெறப்படவில்லை. இருப்பினும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் அமோக வெற்றியை, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. முதலில் தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற உணர்வை, உணர்ச்சிகளை, நன்றி உணர்வை வெளிப்படுத்த தமிழால் அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1984 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவது என்பது 1984 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் எப்பொழுதுதான் நடைபெற்றிருக்கிறது. 10 கட்சிகள் சேர்ந்து என்னை எதிர்த்த போதிலும், பெரிய கூட்டணி என்று எதுவும் இல்லாத போதிலும், நான் ஆண்டவனை நம்பி மக்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டேன். மக்கள் குரல் தான் மகேசன் குரல் என்பார்கள். ஆண்டவன் என்றால் கடவுள் என்றும் எடுத்துக் கொள்ளலாம், மனிதர்கள் மக்கள் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். மக்கள் என்னை கைவிடவில்லை. மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். நானும் தமிழக மக்கள் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனது தாரக மந்திரமாக இருந்தது. இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இனியும் தொடர்ந்து செயல்படுவேன். என் வாழ்வு தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். மக்களுக்கு நன்றி சொல்ல அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்பதை குறிப்பிட்டேன். எனது நன்றியை வெளிப்படுத்தும் விதத்தில் நான் மக்களுக்காக புதிய உத்வேகத்துடன் செயல்படுவேன். எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற நான் பாடுபடுவேன். என்றென்றும் மக்கள் தொண்டில் எனது வாழ்வை நான் கழிப்பேன் என்றும், தமிழக மக்களுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். I am overwhelmed by the resounding victory that the people of Tamil Nadu have given us. My party and I are indebted to the people of Tamil Nadu for giving us this historic victory. It is truly historic because after 1984,
no ruling party in the state has been able to win the elections and form the government a second successive time. So, we are indebted to the people of Tamil Nadu for giving us this tremendous victory. I have no other interest in life except working for the people of Tamil Nadu. My life is dedicated to the people of Tamil Nadu. I thank the people of Tamil Nadu for continuing to repose their faith and trust in me, and I find that there are not enough words in the dictionary to adequately express my feelings of gratitude towards the people of the state. Therefore, I intend to show my gratitude in the form of the actions I will take after forming the government again. I will strive to fulfill all the promises we have made to the people in our election manifesto, and my life has been dedicated to the people of Tamil Nadu all these years. It will continue to be so. I will continue to strive for the betterment of the state and the people of the state till my last breath.